தமிழக வெற்றிக் கழகத்தின் கூட்டணி தொடர்பாக டிசம்பர் மாதத்திற்கு பின்னரே முடிவெடுக்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்போம். மணிகண்டன், வணக்கம். இந்த தகவல் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி கணக்குகளை அனைத்து கட்சிகளுமே துவங்கி இருக்கிறது. ஒருபுறம் திமுக கூட்டணி கட்சிகள் குறித்த கருத்தை நேற்று முதல்வர் தனியார் நாளிதழுக்கு பேட்டியின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். மற்றொரு புறம் அதிமுக, பாஜக என இருமுனை கூட்டணிகள் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் புதிய கட்சியாக தொடங்கி 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து பணியாற்றக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி தொடர்பாக டிசம்பர் மாதத்திற்கு பின்னதாகவே முடிவெடுக்கப்படும் என கட்சி வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. முக்கியமாக கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணும், அதாவது கட்சியுடைய மேம்பாட்டு பணிகள்ல கவனம் செலுத்த இருப்பதாகவும், மக்கள் சந்திப்பு, பூத் கமிட்டி கருத்தரங்கள் நடத்துவது உள்ளிட்ட பணிகளை மும்முரமாக கட்சியின் சார்பில் எடுக்க இருப்பதாகவும், அதற்கு பிறகாக அதாவது கட்சியின் உட்கட்டமைப்பு வலுப்படுத்தியதற்கு பிறகாக உறுப்பினர்கள் சேர்க்கை, மாவட்ட வாரியாக மக்கள் பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும் ஆகியவற்றில் கவனம் செலுத்தியதற்கு பிறகு இந்த ஆண்டினுடைய இறுதியில, அதாவது டிசம்பர் மாதம் காலத்துல கட்சி கூட்டணி குறித்தும் அதே போல தனித்து நிற்பது என்ற முடிவுகள் குறித்து முடிவெடுக்க இருப்பதாக கட்சியுடைய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது.